செய்தியாளர் ரமேஷும் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இப்போ இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் என்ன? இப்போது முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது அப்படின்ற தகவல் வருகிறது. யாரெல்லாம் உடன் இருக்காங்க? முதலமைச்சர் இல்லத்துல ஆலோசனை தொடங்கிவிட்டது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, திமுக எம்பி கனிமொழி, இந்த 4 பேர் மட்டும்தான் முதலமைச்சர் இல்லத்துல இப்போது ஒரு ஆலோசனையை நடத்தி வருவதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமை இன்றைக்கு இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமா டெல்லியில ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே, கே.சி. வேணுகோபால், இந்த 4 பேரும் ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா தகவல் சொல்லப்படுது. அந்த முடிவு என்ன அப்படிங்கறத இப்போ ப. சிதம்பரம் மற்றும் செல்வ பெருந்தகை மூலமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சொல்றதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த சந்திப்புக்கு பிறகுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணியில அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஏற்கனவே கடந்த வாரம் 22ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் முதலமைச்சரை சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பின் போது டெல்லி தலைமையின் நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை எதிர்பார்க்கக்கூடிய சீட் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கறத முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருந்தார். அப்போ காங்கிரஸ் கட்சி என்னென்ன தொகுதிகளை எதிர்பார்க்குது அப்படிங்கிற பட்டியலையும் முதலமைச்சரிடம் கே.சி. வேணுகோபால் கொடுத்திருந்தார். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு அறிவாலயத்துல அதிகாரப்பூர்வமா திமுகவோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாங்க. அப்போதான் திமுக தரப்புல 25 சீட் கொடுக்கறதுக்கு முன் வந்திருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி அந்த 25 சீட்டை ஏற்கிறதுக்கு மறுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு மறுபடியும் டெல்லி தலைமை ஒரு ஆலோசனையை நடத்தி அந்த நிலைப்பாட்டை முதலமைச்சரிடம் சொல்றதுனால இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பா பார்க்கப்படுது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற விஷயத்த இப்போ பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதுக்கு மாறுதலா குறைந்தது 35 சீட் வேணும் அப்படின்னு, 2 ராஜ்யசபா சீட் வேணும், அதுல 1 இப்ப வேணும், அடுத்து ராஜ்யசபா தேர்தல் வரும்போது அதுல ஒரு சீட் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதனால குறைந்தது 35 சீட், 2 ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதே மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தல்ல எங்களுக்கு அதிகார பகிர்வு அப்படிங்கிறது வேணும், நகராட்சி தலைவர், மேயர் பதவி எல்லாம் காங்கிரஸ்க்கு அதிகமா தரணும் அப்படிங்கிறது ஒரு காங்கிரசினுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இப்பவே அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திடணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு. அதனால காங்கிரஸ் கட்சி கேட்கக்கூடிய இந்த 35 சீட் அப்படிங்கறதுல திமுக முன் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் 25 சீட் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க. எங்களுடைய ஆஃபர் இதுதான், காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. ஆனா இதுல ஃபைனல் டிசிஷன் எடுக்கக்கூடியது அப்படிங்கிறது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். அப்படிங்கறதுனால இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆலோசனையா தான் பார்க்கப்படுது. திமுக தரப்புல இன்று மாலை ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு சொல்றாங்க. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் தான். 4 சீட்டுல 1 சீட்டை திமுக தேமுதிகவுக்கு கொடுக்க போறாங்க. மிச்சம் 3 வேட்பாளர் திமுக அறிவிக்கணும். அப்படி 3 வேட்பாளரை திமுக அறிவிக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரசுக்கு ஒரு இடம் திமுக கொடுக்கறாங்க அப்படின்னா 2 வேட்பாளரை தான் திமுக அறிவிக்க முடியும். அதாவது இன்று இரவு இல்லைன்னா மாலை வெளியாகக்கூடிய அந்த ராஜ்யசபா வேட்பாளர் பட்டியலையே திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு தான் களத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. அதனால இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆலோசனைக்கு பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணியில அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இன்றைய இப்ப நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை அப்படிங்கிறது அரை மணி நேரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கனிமொழி கூட இருக்கிறாங்க. கனிமொழி தான் ராகுல் காந்தியை டெல்லியில சந்திச்சு ஆலோசனை நடத்தியிருந்தாங்க. அதனால இந்த ஆலோசனை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு சொல்றாங்க. அது திமுக தரப்புல ஒரு செய்தி அறிக்கையாக இருக்கலாம் அல்லது செய்தியாளர் சந்திப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செல்வ பெருந்தகையும் கூட இருக்காரு அப்படிங்கறதுனால அவரும் டெல்லி தலைமையினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத சொல்ல போறாரு. இந்த ப. சிதம்பரம் பேசக்கூடிய இந்த சந்திப்புக்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு சமரச நிலைப்பாடு வருமா, ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போது களத்துல நீடிக்கிறதையும் பார்க்க முடிகிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.